ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் வந்து இன்னைக்கு பிரியாணி தான் பண்ண போறேன். அதுவும் மட்டன் பிரியாணி பண்ண போறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி பண்ணதே இல்லை. சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதனால வந்து எப்படி பண்ண போறோம், எப்படி வருதுன்றதையும் பார்க்கலாம். நிறைய வாட்டி வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். சிக்கன்லாம் ட்ரை பண்ணி அது கரைஞ்சு போச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா நல்லா வரணும். எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு 1 கிலோ பண்ண போறேன். அதனால கொஞ்சம் நல்லா வரணும்னே கொஞ்சம் இதா இருக்கு. சரி, நம்ம வாங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமா, வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுவும் பாதியிலே வீடியோ விட்டு பேராதீங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். காலையிலேயே சர்ச்சுக்கு போயிட்டோம். 4 மணிக்கெல்லாம் ப்ரேயர். ஆனா நாங்க போனது 5 5 நாங்க போனதே கொஞ்சம் லேட்டா தான் போனோம். அதனால டைம் எல்லாம் சொல்லக்கூடாது ஜினோ. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் 4 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வரணும்னாங்க. ஆமா வரணும்னாங்க. அதனால தூங்கவும் லேட் ஆயிடுச்சு. நேற்று ஒரு ஷூட் இருந்தது. கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நம்ம ஸ்டூடியோல இருந்தே பண்ணியிருந்தோம். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா. அப்புறம் காலையில எழுந்திரிச்சு செம்ம டயர்டு. இவங்களையும் எழுப்பிட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த ஆமா கிளம்பி போனோம். நேற்று ஷூட்டுக்குள்ள ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டேன். கிறிஸ்மஸ்க்கு எடுத்தது ஆக்சுவலி வேற ட்ரெஸ்ஸு. ஆனா அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு ஆமா நாங்களும் அதை அப்படியே போயிட்டு ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுட்டேன். வீடியோ நல்லா தான் போயிட்டு இருந்து. நான் வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன். கடைசியில ஆளை எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா மூஞ்ச கழிட்டு வந்து நிக்கிறாயே என்ன அப்படின்னா கண்ணு காந்தது. ஐயோ வெங்காயம் கட் பண்ணாம இருந்துச்சு. கரண்டியில போகணும், அதான் தெரியும். நல்லா வதங்கட்டும். நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட போட்டிருக்கேன் வெங்காயம். ஆமா, அடுத்து புதினா. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் வந்து மட்டனை வந்து வச்சுட்டேன். விசில் வரட்டும் மட்டன். புதினா கிடைக்கவே இல்லை. கிறிஸ்மஸ் வரையா எல்லா இடமும் புதினாக்கு ரொம்ப பஞ்சமா இருந்தது. ஓரளவு கிடைச்சிச்சு புதினா. அதை வச்சுதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இல்லைனாலும் தர மாட்டேங்கிறாங்கப்பா. கடையில் ஆள் பார்த்து தான் கொடுக்குறாங்க. கிறிஸ்மஸ்க்கு என் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க. வேற ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் வந்து 25 எல்லாரும் ஒரு புரண்டி கிளப்பி விட்டாங்க. நம்மளுக்கு வெள்ளம் வேற பயங்கரமா வந்துச்சுல்ல. அதனால 26 27 வந்து ஏதோ ஒரு பெரிய அழிவு இருக்கு அப்படின்னு. அதனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆமா சூறாவளி வருது, சுனாமி. அது சுனாமி இல்ல, அது என்னது, ஆமா சுனாமி வருது அப்படி இப்படின்ட்டாங்க. உள் வாங்கியிருக்கேன் அதை சொல்றான். பயங்கரமா ஒரு காமெடி என்னன்னா, எங்க ஊர்ல நல்லா தண்ணி. நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க. ஆமா, அப்ப வந்து நாங்க எனக்கும் ஒரு இப்படி வருது. ஏன்னா பயங்கர தண்ணி. நானே பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு இது பார்த்ததே இல்லை. அப்போ இவ்வளவு இப்படி போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப வந்து எனக்கும் ஒரு பயம், ஐயோ சுனாமி ஏதோ வந்துருமா அப்படின்னு. அப்ப நானும் என் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கோம். விஷ்ணு இந்த மாதிரிடா ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்ப அவன் பயப்படாத தூங்கு அப்படின்னு தான் நானும் தூங்கிட்டேன். காலையில எழுந்திரிச்சு தூக்கமே வரல ரொம்ப நேரமா. இந்த சுனாமி வந்துருமோன்னு பயந்துட்டு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவகிட்ட. உடனே ஜினோ கிட்ட உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருந்துச்சா. அதுல வந்து கேக்குது யூடியூப்ல. இந்த டைப் பண்ண தெரியாது இல்ல சின்ன பொண்ணுல, கூடங்குளத்துக்கு சுனாமி வருமா வராதா இல்லையா, அது கூகுள்ல. எங்களுக்கு சிரிப்புன்னா தாங்க முடியாது. அப்புறம் 3 நாள் ஏர்டெல் டவரே இல்லை. ஜியோல ஏதோ சொத்தம் உயிர் இருந்துச்சு. ஏர்டெல் வந்து சுத்தமா பிளாட் ஆயிட்டு. ஆமா, யாருக்குமே கால் பண்ண முடியல. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். ஆமா, அவளுக்காண்டி ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்கப்பா. ஜினோ
அப்படின்னு சொல்லி அவன் நேம் போட்டு அவளுக்கு விஷ் பண்ணிருங்க. இது நல்லா வதங்கட்டும், அப்பதான் அந்த வாசம் அப்படி எல்லாம் நல்லா தான் வரும். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. பூண்டு வாசம் செமையா வருது. இஞ்சி பூண்டு இன்னைக்கு எல்லா இடமும் பிரியாணி தான். ஆமா, இங்க ஃபுல்லா கொஞ்சம் கிறிஸ்டின் தான் அதிகம். இன்னைக்கு வந்து கொத்தமல்லி புதினாக்கு பஞ்சம். இன்னைக்கு வந்து பயங்கர ரேட்டு. நானே வந்து காய்கறி வாங்கிட்டு 5 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். இவ்வளோண்டுதான் 4 இலை தான் கொடுத்தாங்க. அவ்வளோ வந்து ரேட்டு ஜாஸ்தி. தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. மட்டன் வெந்துட்டு மட்டன் குஸ்காவா நமக்கு மட்டனை சேர்த்துரும். 3-4 விசில் வச்சிருக்கேன். அதுவே போதும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வேக வைப்போமா, அது கூட சேர்ந்து வேகும். எனக்கு ஒரு பயம் தான், அப்புறம் வந்து சுத்தமா வேகாம ஆயிடுச்சுன்னா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மட்டன் பிரியாணி. ஆனா மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சம் தள்ளி போனோம். எங்க ஊர் பக்கத்துல இருந்து ராதாபுரம்னு ஒரு ஊர் உண்டு, அங்கதான் போனோம். ராதாபுரத்துக்கு போய் தான் நம்ம வாங்கிட்டு வருவேன். எப்பமாச்சும் ஆசை வந்துச்சுன்னா, இல்லை யாரையாச்சும் விட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன். இப்போ வந்து சரி நம்மளே செய்வோம் மட்டன் பிரியாணி. வெந்திருக்கு, பாதி வந்திருக்கு. இன்னும் இதுல போட்டு நம்ம நல்லா கிண்டுவோமா, இதுல போட்டு கிண்டி அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிலாம் வேக வைக்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் பாப்போம் பாப்போம். மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன். கலர் சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. நான் வேணா உங்களுக்கு காமிப்பேன் எப்படி இருக்கு பாருங்க. கலர் வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா அரிசி கப்புல அளந்துதானே நம்ம போடுவோம், அளக்கு மறந்துட்டேன்ப்பா. அதனால வந்து எத்தனை கப்பு போட்டேன்? 5 போட்டேன், 6 போட்டேன். இன்னைக்கு பிரியாணி என்ன ஆக போதோ தெரியல, களி ஆயிடக்கூடாது. சரி ஓகே, ஒரு 6 கப்பு கணக்கு வச்சுப்போமே. 6 கப்பு இருக்கும்போது ஒரு ஊத்துவோம். மேல இருக்கவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்ட்டு ஊத்த வேண்டியதுதான். இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுவேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கடைசியில சூப்பரா கொண்டு வந்துடலாம். இங்க வந்து பால் பாயாசத்துக்கு வந்து வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்னா அந்த இது அது என்னது ஜவ்வரிசி வேக வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன்ல வந்து நல்லா மசாலா போட்டு நல்லா விரசி எடுத்துருவோம். இது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம ஊர் சைட்லாம் கிடைக்கும்ல, இதயம் மசாலா, அந்த மசாலா. இது வந்து இதுலயே எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், உப்பு கொண்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இது நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சமா அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்னென்ன சேர்த்துப்போமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் அப்புறம் கொஞ்சமா சிக்கன் மசாலா போட்டு லைட்டா உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல, அதுல கொஞ்சம் நான் மிச்சம் வச்சிருந்தேன், அதையும் லைட்டா சேர்த்துருவோம். அதையும் லைட்டா சேர்த்துட்டா நல்லா இருக்கும். லெமன் வந்து நம்ம ஊற்றிக்கலாம், ஆனால் நம்ம வந்து நம்ம பொரிச்சதுக்கு அப்புறம் அதுல லெமன் ஊற்றி சாப்பிடலாம். ஆண்டவா நல்லா வரணும். சரி, இப்ப நம்ம வந்து இது ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துருவோம். பிரியாணியை வந்து மூடி இங்க வச்சுட்டேன், எப்படி வேக போகுதுன்னு தெரியல. இப்போ மசாலா தடவை வச்சிருக்கேன் சிக்கனுக்கு. இதை கொஞ்சம் ஊறிட்டு நம்ம இப்ப இதை பொரிச்சு எடுக்கணும். சிக்கன் எல்லாம் ஒரு வழியா பொரிச்சுட்டேன். என்னன்னு தெரியலப்பா, ரொம்ப தெரிக்குது. இதுலயே முக்கியமானது லாஸ்டா சரி பொரிக்கலாம், அது ரொம்ப தெரிக்கும் அப்படின்னு வச்சிருந்தேன். அது என்னன்னா இது பேர் ஈரல். ஈரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இது போட்டாதான் எப்படின்னு தெரியல. இது மரண மாசம் பொரியும். நான் இவ்வளவு நேரமே இப்படிதான் வச்சுட்டு இருந்தேன்.
வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் இப்படி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இனிமேல் இது பொரியலத்தை இப்படிதான் வைக்கணுமா இருக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்துருவோம். இதுல உனக்கு பாயாசம் பிடிக்குமா? பிடிக்காதா? நகியா தெரிக்க ஆரம்பிச்சு. தெரியாம இதை அடுப்புல போட்டேன் போல. எல்லாம் வெடி வெடிக்குது. சத்தியமா பயந்துட்டோம். இங்க பாருங்க என்னெல்லாம் தெரிச்சிருக்கத. இதுங்க செவத்தா காட்டு என்ன தெரிச்சிருக்கத பாருங்க. எங்கெல்லாம் பட்டிருக்குன்னு தெரியல. சும்மா கூட்டிடாத, அப்புறம் நம்மளுக்கு பாடதான். இது வச்சு நான் அணைச்சு வச்சுட்டேன். இவன் இதை தடுத்துட்டே தான் வந்திருந்து. தள்ளி வா, கிச்சனுக்கு வராத. என்ன இது வந்து வெந்து பாக்குறியா? இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாயசம் பண்ண ஆரம்பிப்போம். முந்திரி பருப்பை நெய்யில போட்டு வறுத்து வச்சாச்சு. என்னவோ வந்து கொஞ்சம் இதையும் ஒரு லைட்டா வறுத்துருவோம். முந்திரி பருப்பா எவ்வளவு கிடைக்குமோ தூக்கிட்டு வாங்க. ஃப்ரீயா ஒரு இடத்துல நெய் கிடைக்கும். அப்படியா? நெய்வேலியில நிறைய நெய் கிடைக்கும். சரி, ஃப்ரீயா. உன் வாய் உன் உருட்டா சும்மா லைட்டா வறுத்துருக்கேன். என்னடா இது கவர மாட்டேங்குது. யாரா பஞ்சு மிட்டாய் எடுத்துட்டு வந்து இதுல போட்டு? சேமியா. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பால் பாயாசம். பாயசம் 11 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க பாக்கிறதுக்கு. அதுவும் ஒரு ஸ்டெப்பு போட்டான். அதை மட்டும் நீங்க பாத்துறாதீங்க. கொஞ்சம் சீனி சேர்த்துப்போம். சீனி ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு அதுக்கு இந்த ரவையும் சேர்த்து வேக வச்சுருவோம். பாயசம் ரெடி ஆயிட்டு மட்டன் பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. நம்ம இப்போ இதுல வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடுவோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, வேற கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம். சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம மட்டன் சூப்பரா வந்திருக்கு. பிரியாணி சூப்பரா இருக்கு. மட்டன் பிரியாணி, பால் பாயாசம், சிக்கன் பொரிச்சது, தயிர் கொட்டு. இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஸ்பெஷல் 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 முந்திரி பருப்பு பாருங்க. இது வந்து முந்திரி கொட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு. நீங்க பேசாம கல்யாண வீட்டுக்கு சமைக்க போறீங்களா? சீக்கிரத்தில் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த வேலைக்கெல்லாம் ஆக மாட்டிய. பெஞ்சை துடைக்கிறதுக்கு வேணா ஆவிய. உனக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். இது விஷமுத்தியா? சும்மா அது உனக்கு எடுத்து தருவேண்ணா.